பிரியமானவர்களே, ஆசிரியர் ஒருவர் ஒரு நாள் தன்னுடைய வகுப்பறைக்கு வந்தவர் கரும்பலகையிலே ஒரு வெள்ளை கோடு ஒன்றை வரைந்தார். மாணவர்களை பார்த்து சொன்னார், இந்த கோட்டை அழிக்காமல் இந்த கோட்டை சிறிய கோடாக மாற்ற வேண்டும். உடனே புத்திசாலி மாணவர் ஒருவர் முன்னால் வந்து ஆசிரியரிடத்திலிருந்து சாக்பீஸை வாங்கி கொண்டு அவர் போட்ட அந்த கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு வரைந்தார், உயரமான கோடு வரைந்தார். ஆட்டோமேட்டிக்காக ஆசிரியர் வரைந்த கோடு சின்னதாயிற்று. அப்பொழுது அந்த ஆசிரியர் மாணவரிடத்தில் சொன்னார், இவ்வளவுதான்ப்பா லைஃப், வாழ்க்கை அப்படின்னார். மாணவர்களுக்கு முதல்ல புரியலை, என்ன சார் அப்படின்னு கேட்டார். நம்ம பிரச்சனைகளையே நம்ம பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய பிரச்சனை பெருசாக தெரியும். மற்றவர்களுடைய பிரச்சனையை பார்த்தால் நம்ம பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் போயிடும். பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இது. பல வருடங்களுக்கு முன்பு ஒரு வாலிபன் என்னோடு கூட வந்து தினம் பேசிக்கொண்டே இருப்பார். தன்னுடைய பிரச்சனையே பேசிக்கிட்டு இருப்பார். ஒரு வாலிபன், இன்னும் ஒரு கல்யாணம் ஆகலை, பொறுப்பு, குடும்ப கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்பா அம்மா இருக்காங்க. ஆனால் அவர் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டார், ஜெபிக்கிறாரு, ஊழியங்களில் சில நேரம் இங்கே கூட உடன் ஊழியராக வருவார். பிரச்சனைகளையா பேசிக்கிட்டே இருப்பார். அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அவர் சொல்கிறதெல்லாம் மிக சாதாரண பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் அவருக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும். ஒரு நாள் அவர் இடத்துல நாங்கள் சொன்னோம், நாங்கள் குழுவாக ஊழியத்துக்கு போகிறோம்ல, எங்களோட குழுவில் நீங்களும் வாங்க, ஜெபத்தோடு வாங்க அப்படின்னு சொன்னோம். ஜெபத்தோடு வாங்கன்னா அவர் வந்தார். போகிற கூட்டங்களிலெல்லாம் நற்செய்தி கூட்டங்கள் அந்த நாட்களிலே சுகமளிக்கும் ஆராதனைகளாகவே நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். அப்போ பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஜெபிப்பதற்கு அநேகர் வருவார்கள். அப்போ ஒவ்வொருத்தட்டையும் உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் கேட்டு கேட்டு ஜெபம் பண்ணும். அப்போ இந்த பிரச்சனைக்குரிய இந்த வாலிபரையும் பக்கத்தில் விட்டுக்கிட்டு அப்படியே ஜெபத்தை நடத்தணும். அவர் கூடவே வருவார், கேட்பார், எல்லார் பிரச்சனையும் கேட்பார். வெகு சில மாதங்களுக்குள்ள அவர் தன்னுடைய புலம்பல், தன்னுடைய பிரச்சனையை சொல்வதையே விட்டு விட்டார். என்ன பிரதர் இப்போ ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டால், பிரதர் வர்ற இடங்களில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களே, அந்த மக்களுடைய பிரச்சனையை கேட்குறீங்களே, ஐயோ அந்த பிரச்சனைக்கு முன்னால் என் பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, நான் நல்லா இருக்கேன். ஆம் எனக்கு அன்பானவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பெற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நிறைய பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எவ்வளவோ அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார், அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், ஆனாலும் ஒரு திருப்தி இல்லாமல் எப்போதும் குறை சொல்லி கொண்டிருக்கிற பல கிறிஸ்தவர்கள் சபைகளிலே உண்டு, ஐக்கியங்களிலே உண்டு. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாய் அறிவிக்க போனார்களானால், இன்றைக்கி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது நம்முடைய பிரச்சனையே கிடையாது. நம்முடைய பிரச்சனையே கிடையாது. வழக்கமாக சொல்லுவாங்க பிரசங்கத்தில், செருப்பில்லாமல் வெயிலில் நடந்து ஊழியம் செய்துக்கிட்டு இருந்த ஒரு ஊழியக்காரர் ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் மத்தியானம் அப்படி தார் ரோட்டில் போயிட்டுருக்கார், பயங்கர வெயில், கால் சுடுது. என்ன ஆண்டவரேன்னு சொல்லி இப்படி ஆண்டவர்கிட்ட முறுமுறுத்த பொழுது பக்கத்தில் பார்க்குற ஒருத்தன் காலே இல்லாமல் கைட்டை தவண்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். அவனை பார்த்த உடனே ஆண்டவரை முறுமுறுப்பதை முற்றிலுமாய் விட்டுவிட்டு, ஆண்டவரே என்னை கொடுத்திருக்கிற கால்களுக்காக உமக்கு நன்றி என்று சொன்ன. எத்தனை தடவை ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறோம். மற்றவர்களுடைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது அதுதான் ஊழியம் செய்யுங்கன்னு சொல். 10 பேருடைய பிரச்சனையை கேட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்க.
உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் போயிடும். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வெறுமை உள்ள உள்ளத்தோடு நாங்கள் உம்மை முறுமுறுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இடத்துல திருப்தி இல்லாமல் நடந்து கொள்கிறோம். ஆனால் எங்களை விட மோசமான மக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, எங்களை விடவும் அதிக தேவையோடு இருக்கிற மக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் பிரச்சனையே இல்லை என்று விட்டு விடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. இந்த லெந்தனும் காலங்கள் இதுவரை நாங்கள் பண்ணின எல்லா முறுமுறுப்புகளையும் மன்னித்து, இனி நாங்கள் நீர் கொடுக்கிறவைகளிலே திருப்தியாய் உம்மை ஸ்தோத்தரிக்க உதவி செய்தார்கள். ஆசீர்வதிங்களப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.